கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா கேடிஎம் ஷோரூம் போகிறோம். எதனாலனா நீங்கள் கேட்டிருந்த மாதிரி கேடிஎம் டியூக் 160 பைக் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகுது இன்னைக்கு. நம்ம கன்னியாகுமரியில் இன்னைக்கு தான் லான்ச் ஆகுது, ஓகேவா? அதனால நம்ம போகிறோம். இன்னைக்கு உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா பைக் லான்ச் மட்டும்தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பைக் ரிவ்யூ வீடியோ பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கு ரைட் ரிவ்யூ பார்ப்போம். அதுக்கடுத்து கம்பேரிசன் வீடியோ பார்ப்போம். அதுக்கடுத்து இந்த பைக் வாங்கலாமா வேண்டாமா எல்லாம் பார்க்கலாம். ஓகே கைஸ், நான் அங்கே உங்களுக்கு ஷோரூமில் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பை. ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம கேடிஎம் ஷோரூம் வந்துட்டோம். நாகர்கோயிலில் கேடிஎம் ஷோரூம். ஓகே, இங்கே தான் நம்ம பைக் லான்ச் ஆக போகுது. இந்த கேடிஎம் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா டிஜேலாம் வச்சு நமக்கு வந்து இது லான்ச் பண்ணுறாங்க. வேறு லெவலில் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பைக்கெலாம் ஒதுக்கி விட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டியூக் 390, அது இல்லாமல் டியூக் 250, 200 எல்லாமே இங்கே நிற்குது. ஓகேவா? நம்ம அந்த பைக் பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் சைடில் ஒதுக்கி விட்ருக்கேன். இங்கே தான் நம்ம பைக் நிற்குது. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா உண்மையில சொல்கிறேன், நான் வந்து எந்த பைக் லான்ச்லையுமே உங்களுக்கு வந்து டிஜே வச்சு நான் பார்த்ததில்ல. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒளிச்சு ஒருத்தர் இருக்கான் டியூக் 160 ஆரஞ்சு கலர். ஓகே, இது பார்த்தீங்கன்னா சின்ன பேனர் வச்சுருக்காங்க. என்னன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் 160cc செக்மெண்ட்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? இவங்க தான் நம்ம வந்து கேடிஎம் ஷோரூமில் உள்ள ஒர்க் பண்ணுறவங்க. ஓகேவா? இந்த அண்ணா மாருங்க. அது இல்லாமல் நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்மளே இன்வைட் பண்ணியிருந்தாங்க பைக் லான்ச் பண்ணக்க. இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டிஸ், யூடியூபர்ஸ் எல்லாமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒன்று வந்துட்டுருக்காங்க. இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் வந்திருக்கோம். ஒன்று வந்துட்டுருக்காங்க. வெயிட் பண்ணுவோம். இந்த டிஜே ப்ரோ சொல்லி ஆகணும், நான் வந்ததுலேருந்து பார்க்குறேங்க. வேறு லெவல் ரீமிக்ஸு பயங்கரமாக சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா இவ்வளோ நேரம் 1 மணிக்கு இருந்திருப்பேன், எனக்கு போரே அடிக்கல. சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க இதை கேட்டு. செம்ம சவுண்டு குவாலிட்டியும் பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் பேர் வந்துட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க இப்போ தான். அதே மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பைக் லான்ச் பண்ணுறோம். அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளை கூப்பிட்டதே பெரிய விஷயம். ஓகேவா? ஒரு எந்த ஷோரூம்லையும் இப்படி கூப்பிட்டு நம்மளை ஒரு சின்ன யூடியூபர் தான் நம்ம, ஆனால் நம்மளுக்கே கூப்பிட்டு வச்சு ப்ரோ நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ கேடிஎம் ஷோரூம், நாகர்கோவில் கேடிஎம் ஷோரூம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு இனி அவங்க பேசுவாங்க, நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? இந்த விழாவோட நாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டியூக் 160. சோ இத பத்தி சொல்லுங்க. இதோட ஸ்பெக்ஸ் பத்தி சொல்லுங்க, ஃபீச்சர்ஸ் பத்தி சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. பயங்கரமா சோசியல் மீடியால ஆக்கிரமிச்சிட்டு இருந்ததுல ஒரு மாசத்துக்கு முன்னாடி. ஏன்னா நானே வீடியோல எடுத்து போட்டு 10K வியூஸ் கிட்ட போச்சு. சோ அத பத்தி சொல்லுங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்காங்க பசங்க எல்லாம். டியூக் 160 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் சொல்லுவாங்க. இதோட இன்னொரு டேக்லைன் சொல்லி பார்க்கும்போது மோஸ்ட் பவர்ஃபுல் இந்த கேட்டகரின்னு சொல்லுவாங்க. அண்டர் 160 கேட்டகரியில ஃபர்ஸ்ட் அன்னைக்கு. அதனாலதான் அந்த டேக்லைன் கொடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி 19.5 பிஹெச்பி கொடுத்து அதை 9500 ஆர்பிஎம்ல அதை ரீச் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளஸ் இதோட டார்க் பார்த்தா 15.5 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுவுமே ஹையஸ்ட் இந்த கேட்டகரி. இந்த செக்மெண்ட்ல இந்த பவரும் சரி டார்க்கும் சரி ரெண்டுமே ஹையஸ்ட் தான். பிளஸ் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்த ஜென்ரேஷன் உள்ள எல்லாமே ஆட் பண்ணி பார்க்குற பட்சத்துல உங்களுக்கு ஸ்பிளிட் ரிலீஸ் டைம் வந்துடும், அலுமினியம் சிங்கரம் ஆட் ஆகி வந்துடும். 5.5 inch வித் நான் டிஎஃப்டி வித் உங்களுக்கு எல்சிடி டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை இன்டீரியர் உள்ள ஸ்பெக் சைஸ் பார்க்கும்போது நமக்கு 5.5 inch டிஎஃப்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலா ஸ்கூட்டர்லயும் நம்ம ப்ளூடூத் வந்துருச்சு, அது பிரச்சனை இல்லை. இப்போ அதில் ப்ளூடூத்ல என்ன ஸ்பெஷல்னா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. போனுக்கு தனியா, ஹெட்செட் டைப்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. தனித்தனியாக நம்ம பேர் பண்ணி வச்சுக்கிற டைம்ல நம்ம அதே அந்த யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் உங்களுக்கு 2 டைப் ஆஃப் மோடு கொடுத்துருப்பாங்க. ரோட், சூப்பர் மோட்டோன்னு சொல்லிட்டு 2 மோடு கொடுத்துருப்பாங்க. 2 மோடு சொல்ற பட்சத்துல சூப்பர் மோட்டோன்னா நீங்க பேக்ல ஏபிஎஸ் வந்து நீங்க ஆஃப் பண்ணி வச்சு ஓட்டிக்கலாம். குட்டி ரிவ்யூ பிளாக்ஸ் ப்ரோ. ஐயோ, கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே, என்ன பண்ண போறானோ அப்படின்னு குலதெய்வமே உன் பிள்ளைய கூடயே Bro, wheels to drive Sam. Bro, Vinod Sam Black. சும்சோ சார், எங்க ஜிஎம் அங்க. இவர்தான் எங்க ஜிஎம். அவருக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா எங்களை வேலை வாங்குறது, எங்களுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா அவரை வேலை வாங்குறது. இதுதான் பண்ணிட்டு இருக்கோம்.
பைக்கை பத்தி ஒரு 2 வார்த்தை பேசுங்க அப்படின்னு முயற்சி சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் பேசிட்டு இருந்தாரு. கவனிச்சிங்களா? ஆல்மோஸ்ட் நம்ம பேசணும்னு நினைச்ச விஷயங்கள் மோஸ்ட்லி பிரதர்ஸ் 2 கவர் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு லோவர் பாயிண்ட்டுக்கும் டியூக், அதாவது மோர் ஆக்சசிபிளா யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்டா வந்து டியூக் 160 அப்படிங்கிற இந்த பிராண்ட் நியூ பைக்கை வந்து லான்ச் பண்ணி மோஸ்ட் பவர்ஃபுல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளவுக்கு பவர் கொடுக்க முடியுமோ அப்படி வந்து பவர் கொடுத்து இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மெயினா வந்து ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது KTM பைக்ஸோட ஒரு ஃபோக்கஸ் எப்பவுமே. ஸோ எவ்வளவுக்கு அந்த ஹேண்ட்லிங் விஷயங்கள்ல டயரோட சைஸ் ஆகட்டும் முதற்கொண்டு நமக்கு சஸ்பென்ஷன் டியூனிங் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பாயிண்ட் நான் பேசணும்னு நினைச்சது இன்னொருத்தர் பேச முடிச்சிட்டாரு. யங்ஸ்டர்ஸ் ஒரு சின்ன அட்வைஸ் தான், அட்வைஸுக்கான இடம் இது கிடையாது. பட் அந்த வண்டியை வாங்குறவங்க வந்து பொறுப்பா வந்து நம்ம ரோட்ஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது மட்டும் தான் ஒரு சின்ன அட்வைஸ். ஹெல்மெட் போடுறது, லாங் ரைட்ஸ் போகும்போது கியர்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணோம்னா நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி எப்பவுமே அந்த பாதுகாப்பு நல்லா இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு KTM அண்ட் நம்ம ஏத்தன் மோட்டார்ஸ் குரூப்புக்கும் வாழ்த்துக்கள். புலி சிலம்பத்திலே சிங்கம், வாழ்நாளெல்லாம் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காலை இயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார். ஆப்டர் புல்லட் பாண்டி இதோ வந்து விட்டார். கைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கலர் இருக்குது. என்னெல்லாம் பார்த்துக்கோங்க. சில்வர் மெட்டாலிக் மேட் ஒரு கலரு, இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ப்ளூன்னு ஒரு கலரு, ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஆரஞ்சு. இந்த எலக்ட்ரானிக் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா KTM எப்பவுமே விட மாட்டாங்க. அவங்க வந்து கலரே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தான், அதனால தான் ஆரஞ்சு கலர் இருக்கும். அது இல்லாமல் எத்தனை பேருக்கு இந்த பைக் பிடிச்சின்னு சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ப்ரோ எப்போ ப்ரோ டியூக் 160 இறங்கும் சொல்லிட்டு. ஆனால் அந்தளவு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் நிறைய பேர்ட்ட கேட்கும்போது எதுக்கு ப்ரோ 160 டியூக் 200 இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. நிறைய பேர் இந்த 160 பார்த்தீங்கன்னா MT பைக்கோட காம்படிஷன் அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம லேட்டாக நம்ம வீடியோ பார்க்கலாம் சரியா. எத்தனை பேர் இந்த பைக் பிடிச்சிருக்கு, இந்த பைக் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். இந்த பைக்கு ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரியா. நான் இது ஜஸ்ட் ஒரு லான்ச் வீடியோ தான். இதுக்கு எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,85,000 சொல்கிறாங்க சரியா. நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் நாகர்கோவில் கேட்டே ஷோரூமில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் இருக்குது. இந்த பைக் நீங்கள் இப்போ ஒரு 160 150 cc பைக் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த பைக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். வாங்கணும் அவசியம் இல்லை சரி, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு சரி ஃபஸ்ட்டு பாருங்கள் ஓகேவா. நான் இனி பார்த்தீங்கன்னா ரைட் ரிவ்யூ போடுவேன். ஒரு 2 days 3 daysக்குள்ளே போட்டுருவேன். பைக் ரிவ்யூலாம் போட வேண்டியது இருக்குது. இந்த மந்த் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு டியூக் 160 பைக் கண்டென்ட் மட்டும்தான். வேறு ஏதாவது கண்டென்ட் பண்ணணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதுவும் மேக் பண்ணி போடுறேன் ஓகேவா. ஓகே பைக் எனக்கு லுக்கெலாம் ஆல்ரெடி டியூக் 200 மாதிரி தான் இருக்குது. ஓகே அவ்வளோதான் கைஸ், இதான் 3 பைக்கும் நம்ம வந்து லான்ச் பண்ணிட்டோம். என்னன்னா அந்த DJ ப்ரோ தான் ப்ரோ வந்த டைம்லேருந்து வேறு லெவல் ஃபன் பண்ணிட்டு இருந்தார். உங்களுக்கு லாஸ்ட் டான்ஸ் வீடியோலாம் போடுறேன் சரியா. ஓகே எனக்கு இந்த பைக்கில் பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா இந்த வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் அந்த LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கலர் டிஸ்பிளே கொடுத்தீங்கன்னா கலர் TFT கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருந்தது கைஸ். எனக்கு அது மட்டும்தான் இதில் குறைய தெரியுது. நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள் ஓகேவா. நான் இனி இந்த வீடியோட முடிக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் நமக்கு லான்ச் வீடியோ. நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ் பாய்.